வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் பல்வேறு அதிரடி மாற்றங்களை கண்டு வருவதை பார்த்து வருகின்றோம். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் திமுக கூட்டணியில் ஏற்பட்ட விரிசல். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஒன்றாக பயணித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் பங்கெடுத்து விட்டது. அதே போன்று மற்ற திமுக கூட்டணி கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த வார்த்தை மோதல் என்பது முற்றி வருகிறது. திமுக தரப்பில் காங்கிரஸ் சுமையாக இருந்தார்கள், முதுகில் குத்துவிட்டார்கள் என்ற விமர்சனமும், காங்கிரஸ் தரப்பில் அதற்கு பதிலடியும் கொடுத்து வருகிறார்கள். இதை அடிப்படையாக வைத்துதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். திமுக வெர்சஸ் காங்கிரஸ் முற்றும் வார்த்தை போர், சிக்கல் யாருக்கு என்ற தலைப்பின் கீழ் விவாதிப்பதற்காக நம்முடன் சிறப்பு விருந்தினர் இணைகிறார்கள். திமுக திரு ரஜினி, காங்கிரஸிலிருந்து திரு சிவராஜசேகரன், விசிகாவிலிருந்து திரு ரஜினிகாந்த், அரசியல் விமர்சகர் டாக்டர் பாக்யராஜ் மற்றும் ஒரு அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம். 5 பேர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சிவராஜசேகரன், உங்களிடம் நிகழ்ச்சி தொடங்குறேன். 20 ஆண்டுகளாக ஒன்றாக ஒரே கூட்டணியில் பயணித்த காங்கிரஸ் ஒரு அறமற்ற முறையில் சொல்லாம கொள்ளாம ஒரே இரவுல அணி மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை விமர்சனத்தை முன் வச்சு ரொம்ப காட்டமான அறிக்கை தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில். எப்படி பார்க்குறீங்க முதற்கட்ட கருத்து? இல்லை, முதல்ல 20 ஆண்டு கால கூட்டணி அப்படின்ற அந்த இது தவறு. இடையில 2014 நாங்கள் தனித்து கலங்கான்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் ஒரு முறை நாங்கள் அது மாதிரி தனிச்சு நிற்கிற நிலைமை எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால 20 ஆண்டுகள்ன்றது காலவரையில். ஆனால் நீண்ட நெடிய இடையில அந்த கருத்து வேறுபாடுகள் வந்தது ஏற்க. அதில் இடையில இப்போ இந்த ஒரு நீண்டகால கூட்டணி, அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் தோழமை உணர்வோடு தான் அந்த தேர்தல் கூட்டணி வைக்கிறோம். ஆனால் தேர்தல் முடிவுகள்னு வரும்போது அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன முதலமைச்சர், அவர் முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் ஒவ்வொருவர் மீது பழி போடுவதும் காரணம் சொல்வதும் அது ஏற்றுக்கொள்கிற விதமாக இல்லை. அவருடைய அறிக்கை, அவருடைய காரணம் சொல்லல, தோல்விக்கு நானே பொறுப்பேற்க அப்படின்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ் உடைய செயல்பாடு தான் அவர் விமர்சிக்கிறார். அதில் காங்கிரசின் செயல்பாடுகளை பொறுத்தளவுல நாங்கள் தேர்தலுக்கு முன்னரே எங்களுக்கு அந்த தேர்தல் கூட்டணி ஆரம்பிக்கும் போதே அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்ற மாதிரியான நெருக்கடிகளை கூட்டணி கட்சிகள் மீது திணித்தது யார்? ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் கேட்கும்போது ஒரு திறந்த மனதோடு ஒரு விவாதம்ன்றது அங்கே நடைபெறவில்லை. நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும்னாக்கா, நான் அதை வேடிக்கையாக கூட சொல்றது உண்டு. முதல்ல எப்போதுமே திமுக கூட்டணி என்று வருகிற போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. நீண்ட நெடிய காலமாக அவர்களோடு கூட்டணி இருக்கிறாங்கன்னு. அவர் பெரியவர், இன்றைக்கு அரசியல் பெரியவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா, இன்றைக்கு இருக்கிற பெரியவர்களில் ஒரு ஆசிரியர் வீரமணி இருக்கிறார், அதே மாதிரி காதர் மொய்தீன் இருக்கிறார், இது மாதிரி பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதிலே மூத்த தலைவர் அவர் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள். அவர் பேச்சுவார்த்தைக்கு போகிறார். முதல் நாள் அங்கே பேச்சுவார்த்தைக்கு போய் அவருடைய விருப்பங்களை சொல்லும்போதே அங்கே நடந்த விவாதங்கள், அங்கேருந்து அவர்களுக்குள்ளே உள்ள கருத்து, அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் வெளியே வர்றப்போ அவர் மயங்கிய நிலையில், அவரை அங்கேருந்து தூக்கிட்டு வர்ற நிலையில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையோட முதல் நாளே அப்படி இருந்துச்சு. நான் கூட அதை வேடிக்கையாக சொன்னேன், ஆரம்பமே சரியில்லையே அப்படின்னு சொல்கிறது மாதிரியான நிலை. ஆக ஒவ்வொரு கட்சியும் தோழமை கட்சிகளை அழைத்து பேசுகிற போது ஒரு பெரியண்ணன் போக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியே அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது தோழமை கட்சிகள் என்பது கூட்டணிக்காகவும் கொள்கைக்காகவும் பயணிக்கிற போது முன்னாடி இருந்ததான்னு கேட்கிறேன். தேர்தலுக்கு முன்பே நாங்கள் சொல்லுற நேரம், ஏன்னா அது கடைசியாக உறுதி செய்தது அதானே. நீங்கள் தேர்தல் கூட்டணியை உறுதி செய்த போது நீங்கள் செய்துட்ட அந்த ஒரு சைகை இருக்கிறது அல்லவா, அது யாருக்கான சைகை அப்படின்றது தான் எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஆக ஒரு தோழமையோடு தேர்தலை சந்திக்கிற போது மனநிறைவு முதல்ல ஏற்பட வேண்டும். ஒரு பெரியண்ணன் போக்கோடு செயல்படுவது, கூட்டணி கட்சிகளை அடிமை கட்சிகள் போல நடத்துவது, உங்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது, உங்களுக்கு என்ன திராணி இருக்கு, உங்களுக்கு என்ன மனநிறைவு இல்லாம மனநிறைவு இல்லாத ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சு. கூட்டணி அமைத்து அப்போ முழுக்க கூட்டணிக்காக உழைக்கணும் இல்லையா? காங்கிரஸ் உழைச்சாங்களா? கரெக்டா எல்லா இடங்களிலும் நரேந்திர மோடி எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்தாரு, ராகுல் காந்தி எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்தாரு. அவர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கி நடத்துகிற கூட்டணியில் அந்த பிரச்சாரம் முழுமையாக நடந்தது. 3 இடங்களில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவரும் பிரச்சாரம் மேற்கொண்டார். தோழமை கட்சியை பொறுத்தளவில் நாங்கள், அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இதில் கிட்டத்தட்ட 23 கட்சிகளுக்கு மேலான கட்சிகள் நிறைந்திருக்கிற இடத்துல, அதுவும் கடந்த முறை மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு 6-7% வாக்குகளை தனித்து வாங்கியிருந்தாலும் அவர்களும் இந்த கூட்டணியில கூடுதல் பலமாக இருக்கிற இந்த சூழலில் தேமுதிக எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. எங்கே தவறு தேர்ந்திருக்கிறது? இங்கே நீங்க பல இடத்துல திமுகவில் இருக்கிற திமுக தொண்டர்களே இந்த தடவை
தடவை வாக்களிக்கவில்லை அப்படின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. இந்த தேர்தல் முறையை பொறுத்தளவுல மக்கள் மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு இந்த இடத்துல திமுகவில் இருக்கிறவங்களே போடலை அப்படின்னு. அதாவது குளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தோல்வி அடைஞ்சதுன்றதுல அதுலேருந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்வதற்கு எனக்கே சில நாட்கள் ஆனன. அந்த அளவிற்கு நாங்கள் வருத்தப்பட்டோம். அங்கே வந்து அவரை நீங்க அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்த பகுதியிலே கோலோச்சியவர்கள், அன்பு மகேஷ் பொய்யாமொழி போன்றவர்கள், டிஆர்பி ராஜா போன்றவர்கள்லாம் தோக்குறாங்க அப்படின்னா பல இது வந்து ஒரு அதிர்ச்சியான தேர்தல் முடிவு. மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம். உடனே அதுக்கான விமர்சனம் என்பது ஒரு தகுதியாக ஒரு விமர்சனமா இருக்கணும். அமைச்சர் ராஜேஷ்குமார் சொல்றாரு, ஆட்சியில் பங்கு வழங்குகிற விஜயனுடைய ஜனநாயக உணர்வை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் திமுக கூட்டணி நீண்ட காலமாக புழுக்கத்தோடு இருந்த காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எல்லாமே அமைச்சர்களில் கலந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகு அவர் சொல்லலை, தேர்தலுக்கு முன்பே அவர் சொன்னார். அப்போ நீங்க அதுல நீங்க உடன்படுறீங்க அப்படின்னா நீங்க அப்பவே கூட்டணி அமைச்சு நீங்க விஜயோட கூட்டணி அமைத்து தாவேகோட கூட்டணி அமைத்து போட்டிட்டு நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்களா அதன் அடிப்படையில் அமைச்சர் பங்கு அப்படின்னு இங்க கேள்வி வரப்போறது கிடையாது. நீங்க அப்பெல்லாம் அமைதியா இருந்து தேர்தல் முடிவுங்கிறது திமுக கூட்டணிக்கு எதிராக வந்த பிறகு நீங்க நகர்றது தானே இங்க விமர்சனம் ஆகுது. இல்லைங்க, தேர்தலில் விமர்சனங்களை தாண்டி தேர்தலுடைய அணி என்பது நீண்ட காலமாக இருக்கிறதுக்கு தான் ஒரு முக்கியத்துவம். அவர்கள் வந்து எங்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து ஒரு நீண்ட கூட்டணியாக இருக்குது. இந்தியா கூட்டணின்னு நாங்கள் அகில இந்திய அளவில் அதை நாங்கள் செய்கிறோம். பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நாங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பதில் தோழமையோடு இருக்கிறோம். அப்படி எடுக்கிற போது ஒரு அரசியல் முடிவு அது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணின்றது அமைஞ்சதே இல்லையா, மகாராஷ்டிரால எல்லாம் அது மாதிரி அமைய இல்லையா. தேர்தல் ஏற்படுகிற போது காலத்தின் தேவை கருதி எடுக்க வேண்டிய முடிவு. இல்லாட்டி போனால் அதை வந்து இவர்கள் வந்து வேறு விதமான அரசியல் முன்னெடுப்பை அவர் பாரதிய ஜனதா கட்சி இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டுமானால், அதிமுக வைத்துக்கொண்டு பயன்படுத்தி கொள்ளுமானால் அப்படின்றப்ப நாங்கள் வந்து அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பு காங்கிரஸ் இயக்கத்துக்கு இருக்கு. எங்களுடைய பிரதான எதிரி பிஜேபி எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் உள்ளே வரக்கூடாது என்பதிலே முதன்மையான நோக்கம் கொண்டவர்கள் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் கூட்டணி வைத்தவர்கள், எங்களோடு கூட்டணியில் இருந்து கொண்டு அங்கே சென்றவர்கள், அங்கே இருந்து எங்களிடம் வந்தவர்கள். அதனால அவங்களை பொறுத்தளவில் கூட்டணி மாறுவது என்பது அவர்களுக்கு பழக்கமான ஒன்று. அந்த துரோகங்கள் என்ற வரலாறு அவர்களுக்கு எப்போதும் உண்டு. ஆனால் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு என்பது தமிழ்நாட்டின் நலனை சார்ந்து மக்கள் விரும்பிய மக்கள் கொடுத்த தீர்ப்பு, அந்த மக்கள் தீர்ப்பை வலுப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு அரசியல் ரீதியான அந்த சூழல் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இருந்தது. காங்கிரஸ் பேரியக்கம் அதை பயன்படுத்தி கொண்டது. இதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஓகே ரஜினி சார், கிறிஸ்டோடங்கர் சொல்றாரு 2014 தேர்தலின் போது திமுக காங்கிரஸுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணாங்க. 10 ஆண்டுகால அமைச்சர் அதிகாரத்தில் பங்கு பெற்று அதுக்கு பிறகு கூட்டணியில் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணாங்க. நாங்கள் நினைச்சா அதெல்லாம் கூட பெருசு பண்ணியிருக்கலாம். அதனால இந்த மாதிரி முடிவுகள், இந்த மாதிரி கட்சியுடைய நிலைப்பாடு மாறுதுங்கிறது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இதில் காட்டமாக விமர்சனத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு சார். அதாவது 2019 தொடர் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பெற்று வருகிறது. காங்கிரஸ் வெற்றி பெறுகிற போதெல்லாம் திமுகவின் மீது சுமந்து நாங்கள் வந்து திமுக வந்து காங்கிரஸை சுமந்தது. 2019 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும். 2024 கம்ப்ளீட் ஸ்வீப் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் பெற்றது. திமுக கூட்டணி வெற்றி பெறுகிற போதெல்லாம் நான் கூட இருப்பேன். ஒரு தோல்விதான், தொடர்ந்து வெற்றி தான் பெற்று வந்தோம். உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அண்ணன் EVK இளங்கோவனுக்கு ஒவ்வொரு திமுக தொண்டனும் தமிழ்நாட்டில இருந்து போயிட்டு ஈரோடு கிழக்குல வந்து முகாமிட்டு அன்னைக்கு செய்த வேலையை காங்கிரஸ்காரர்கள் தனியாக நின்று செய்திருந்தால் அப்பேற்பட்ட வாக்குகளை பெற்று வென்றிருப்பார்களா என்பது அவர்களுக்கே தெரியும். அப்படியெல்லாம் உழைச்சிட்டு வந்த திமுக காங்கிரசுக்காக, கை சின்னத்துக்காக இவர்கள் ஒரு தோல்வியை திமுக பெற்றுவிட்டது. தோல்வி அடைந்த உடனே எங்கடா திரும்பி இருக்கிறவனுக்கு பார்த்தா ஆளை காணும், பார்த்தா வந்து பனையூர்ல இருக்கிறாங்க. இல்ல நீங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு தோல்வி, அந்த தோல்வியினால அவங்க அணி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பு இருந்தே இந்த கூட்டணி வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம தானே இருந்தது. அப்போல இருந்தே இந்த முரண் தொடர்ந்து போயிருக்க வேண்டியது தானே, ஏன் நீங்க போல? தேர்தலுக்கு காங்கிரஸ்ல இருந்தது ஒன்னு மாணிக்கம் தாகூர், இன்னொன்னு பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி நேரடியாக விஜயை சென்று வந்து சந்தித்து விட்டு வந்தார். நீங்க அன்னைக்கே போய்க்க வேண்டியதுதானே. 5 தொகுதிகள்ல இன்னைக்கு நீங்க வந்து வெற்றி பெற்று இருக்கிறீங்கன்னா அங்க வியர்வை சிந்திய ஒவ்வொரு திமுக தன்னுடைய உழைப்பு இருக்கிறது. நீங்க மயிலாடுதுறையாக இருக்கட்டும், அவர் வந்து கிள்ளியூர் ராஜேஷ்குமார் இருக்கிறாங்க, அதே கிள்ளியூர்லயாக இருக்கட்டும், ராஜேஷ்குமார் கிள்ளியூர்ல தனித்து போட்டி இருந்தால் டெபாசிட் கூட வாங்கி இருக்க மாட்டார். எல்லாருக்குமே தெரியும் அது. நீங்க இருங்க, நான் பேசி முடிச்சா நீங்க பேசுங்க. அப்படி திமுக தன்னுடைய உழைப்பிலே நீங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டு புறவாசல் வழியாக போயிட்டு எங்களை வந்து திமுக ஒரு நன்றி கூட சொல்லாத ஒரு கர்ட்டசிக்காக நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் இடதுசாரிகளையும்
அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கையும் பாராட்டுகிறேன். சரி. ஏன்னா வெற்றி பெற்றவுடன் கழக தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவரை நேரடியாக வந்து சந்தித்து வெற்றி சான்றிதழை காண்பித்து விட்டு அவர்கள் வந்து சென்று இருக்கிறார்கள். ஆனா காங்கிரஸ் யாரால் வெற்றி பெற்றோம் என்பதை மறந்துவிட்டு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை திமுகவிற்கு இன்றைக்கு செய்திருக்கிறது என்றால், மீண்டும் ஒருமுறை காங்கிரஸ் வாக்கு கேட்டு தமிழக மக்களிடம் சென்றால் ஒரு நாளும் காங்கிரஸை நம்பி மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஏனால் இவர்கள் செய்தது மிகப்பெரிய துரோகம். ஏன் 2024 திமுக நினைச்சிருந்தா நீங்க வந்து எதிர்க்கட்சி, சென்ட்ரல்ல எதிர்க்கட்சி, நீங்க தோத்துட்டீங்கன்ற ஒரே காரணத்திற்காக உங்களை விட்டு விட்டு வெளியே வந்திருக்குமே திமுக. தோல்வியிலும் தோழனாக இருந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு தோழனாக இருந்தவர் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்தியாவிலே முதலாக ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக சொன்னவர் எங்கள் தலைவர். இவ்வளவு செய்தும் ஒரு துரோகம், மிகப்பெரிய துரோகத்தை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்து இது சரியில்லை அது சரியில்லை, நீங்க அப்பவே போய்க்க வேண்டியதான. 28 தொகுதிகள் எங்களுக்கு மீந்து இருக்கும். இன்றைக்கு நாங்கள் அதில் வந்து வெற்றி பெற்று இருப்போம். கொடுத்தது 28 தொகுதி, 5ல ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. 23 தொகுதியில தோல்வியை பெற்று இருக்கிறீர்கள். நீங்க உடனே சொல்ல திமுக தோல்வியை பெறவில்லையா? பெற்றது. நான் இன்னைக்கு சொல்றேன், மாணிக்கம் தாகூர் திமுக போட்டியிட்ட தொகுதிகளிலே நேரடியாக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார், யாரும் வேலை செய்யாதீங்க திமுகவிற்கென்று உள்ளுக்குள்ளே இருந்து குளிப்பறித்திருக்கிறார் மாணிக்கம் தாகூர். இதை நான் வந்து பகிரங்கமாக வந்து குற்றம் சாட்டுகிறேன். மாணிக்கம் தாகூர் விருதுநகர்ல நான் பேசி முடிச்சேன். 4000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து ஜெயிக்கிறாரு. அன்னைக்கு மாணிக்கம் தாகூர் விருதுநகரை தனிச்சு போட்டு இருக்கணும். திமுகவினால் தான் அவர் பெற்ற அன்றைக்கு வெற்றி பெறும் போது திமுக தேவை, தோல்வி அடைந்த உடனே திமுக தேவையில்லைன்னு வந்து ஓட்டம் பிடிக்கிறது. இது எந்த மாதிரியான அரசியல்? போஸ்ட் போல் அலையன்ஸ் யாரும் வேணாம்னு சொல்ல சார். நீங்க தனிச்சு நின்னு போஸ்ட் போல் அலையன்ஸ் போங்க, நீங்க பிஜேபியோட போங்க, விஜயோட போங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை சொல்கிறவர்கள் விஜய் மாதிரி தனிச்சு நிக்க வேண்டியதானே. அன்னைக்கு ஏன் கூட்டணி கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஏன் அதுக்கு முயற்சி பண்றீங்க? காங்கிரஸ் இல்லாவிட்டால் சார், காங்கிரஸ் இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லி அது ஆட்சிக்கு வரமாட்டோம்ன்ற பயம் அடி வயிற்றுல யாருக்கு இருந்தது? காங்கிரஸ் காரங்களுக்கு இல்ல, திமுக காரங்களுக்கு இருந்தது. முதல் சுற்றுல வலிமையை புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல விஜய் பிரபாகரன் அவரால் இந்த முறை ஜெயிக்க வைக்க முடியும். ஜெயிக்க வைக்க குளத்தூர் தொகுதியில தங்கள் கட்சியினுடைய தலைவரை தோற்கடித்தது யாரு? அவங்க இல்லையா? ஓட்டு போடல. நேரம் இல்லை சார். ரஜினிகாந்த் சார், இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட மு க ஸ்டாலின் சந்தித்து பேசி அதுக்கு பிறகு முடிவெடுக்கப்பட்டு போனது. ஆனால் காங்கிரஸ் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது ஒரே இரவில் அணி மாறிட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காட்டமான விமர்சனம் காங்கிரஸ் மேலே முன்வைக்கிறாங்க. அது தவறுன்றீங்களா? அதாவது கூட்டணி முதல்ல சத்தியம் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நெறியாளருக்கும் சகத்தோழர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். முதல்ல தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது 2 வகையில் இருக்கும். ஒன்று தேர்தல், அந்த தேர்தல் நலன் சார்ந்தது மட்டும், இன்னொன்று கொள்கை சார்ந்தது. சரி. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்பது கொள்கை சார்ந்து இயங்கிய கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, சமூக நீதிக்கான கூட்டணி. இந்த கூட்டணியில் வந்து பங்கு பெறுகிற பொழுது அவரவர்கள் கட்சியினுடைய நலனை முன்னிறுத்துவார்கள், வளர்ச்சியை முன்னிறுத்துவார்கள். ஒரு சில பேர் தான் அதை பார்க்க மாட்டாங்க. எங்கள் தலைவர்லாம் என்னென்னா கொள்கை மட்டும்தான் பிரதானமாக பார்ப்பார். சீட்டு எண்ணிக்கை, போக்குவரத்து இதெல்லாம் செகண்டரி அவருக்கு. ஆனால் வந்து இப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விஜயோடைய கட்சியினால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் கூடுதல் தொகுதியை வந்து பெறுவதற்கான முயற்சி அவங்க தேர்தலுக்கு முன்பே எடுத்தாங்க. சரி. இது கட்டாய திருமணம் பண்ணி வச்ச மாதிரி தான் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தது. கூட்டணியில் கட்டாய திருமணம் பண்ணி வச்ச மாதிரி இருந்தாலும் கூட்டணிக்கு வந்துவிட்ட பிறகு ஒரு குடும்பமாக வாழ வேண்டிய வந்து சூழல் உண்டுன்னு வச்சிங்களேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி என்பது இந்த கூட்டணிக்கு உள்ள அங்கதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன கட்டாயப்படுத்தி அமைக்கப்பட்ட கூட்டணின்னு சொல்றீங்க. ஆனா கூட்டணி அமைச்ச பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைப்பது அப்படிங்கறதா ஒரு சரியான ஒரு நடவடிக்கை. ஆனா அங்கதான் நீங்க கூட்டணி அமைறதுக்கு முன்னாடி வரைக்கும் முரண் இருக்கலாம், கருத்து வேறுபாடு எல்லாமே இருக்கலாம். கூட்டணி அமைந்த பிறகு வெற்றி மற்றும் ஒன்று இலக்கா இருக்கணும். அப்படி இருந்தது, அங்கதான் சிக்கல் இருக்கு. அது இருந்துதான் கேள்வி. யாரு தோக்குன்னு நினைப்பாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. விசிக தலைவரே சொன்னாரு,
என்ன நம்முடைய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் கூட்டணி கட்சியினருக்கு போட்டியிடக்கூடிய தொகுதிகளை வேலை பார்க்கல. ஒரு சில நிர்வாகிகள் வந்து ஒழுங்கா வேலை பார்க்கல, அது கட்சியில உள்கட்சி பிரச்சனை. அதுவே பெரிய விஷயம் இல்லையா? ஒரு சில நிர்வாகிகள் உரிய வகையில் வந்து எஃபோர்ட் எடுக்கல, ஒழுங்கா வேலை பார்க்கல, அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். அந்த ஒரு சில நிர்வாகிகள் என்பது ஒட்டுமொத்த நிர்வாகிகள் பேர் கிடையாது. தரப்புல அதோட தலைவர் வெளிப்படையாவே பேசுறாரு அப்படின்னா அதை நம்ம சாதாரணமாக கடந்து பார்க்க முடியாது. அதே போல காங்கிரஸும் தொடர்ச்சியாக கூட்டணி அமைத்த பிறகு கூட பல தலைவர்கள்லாம் முரணான கருத்துக்கள் முன்வச்சிட்டு வந்தாங்க. இதெல்லாமே மக்கள் கிட்ட ஒரு எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்குது. தேர்தலுக்கு பிறகு எல்லா கட்சியிலும் இருக்க நடைமுறை இது. எங்க தலைவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து திமுகவில் ஐவர் குழியா அமைச்சிருக்கிறாங்க. எதனால அந்த தோல்விகள் ஏற்பட்டது அப்படின்னு ஆய்வு நடக்குதா இல்லையா? அது மாதிரி வந்து தோல்வி ஏற்பட்ட எல்லா கட்சிகளிலும் எல்லா காலகட்டங்களிலும் இந்த ஆய்வுகள் நடப்பது உண்டு. அப்போ இந்த ஆய்வும் இந்த வந்து தலைவருடைய விமர்சனமும் என்பது கட்சி உள்கட்சிக்கானது. ஆனா ஒரு கூட்டணி தோல்வி அடைய வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி வாய்ப்பு கிடையாது. தேர்தல் ஒழுங்கா வேலை பார்க்கல, ஒழுங்கா வந்து ஓட்டு ஷேர் ஆகல என்று குற்றச்சாட்டுகள் வரலாம். ஆனா தோற்கணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு மிகப்பெரிய அலை வந்து ஏற்பட்டு இன்னைக்கு வந்து இந்த தோல்வி ஏற்பட்டிருக்குதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு பரஸ்பரம் எல்லாருமே காரணம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ரஜினி சொன்னாப்புல மாணிக்கம் தாக்கூர் ஒரு சில மாவட்ட தலைவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லி வேலை பார்க்காதீங்கன்னு சொன்னார் அப்படின்னா, அப்போ வந்து காங்கிரஸால் நாங்கள் தோல்வி அடைந்தோம் ஏற்றுக்க முடியுமா? அவர் ஏற்றுக்கிறாரா? அப்படி ஏற்றுக்க முடியாதுல்ல. அப்போ அதுக்கு மற்ற கட்சிகளுடைய கூட்டணிகள் இருக்கு இல்லையா? அப்போனா காங்கிரஸை மிகை பலமாக நாங்கள் கருதுகிறோம் என்பதை அவர் ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நல்லது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அதில் வந்து என்னன்னா சில எந்த அடிப்படையில் சொல்ற நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அமைதியா இருக்கிறது வித்தியாசம் இருக்கு. ஆனால் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதுனால மிகப்பெரிய விளைவு ஏற்படும் இல்லையா? ஓட்டு போடாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சார். அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், இந்த கூட்டணியில் வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அவர் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் உடன்பாடு இல்லாமல் தான் இருந்தாங்க. அதுக்காக அவருடைய பகுதியில் வேணால் வந்து அமைதியாக இருந்திருக்கலாம், அவர் தரப்பு அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் கட்சியே அமைதியாக இருக்கிறதுக்கு அவர் உத்தரவு போட்டாருங்கிறது அது ஏற்க நியாயமானதாக எனக்கு தெரியல. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வெற்றி பெற்ற பிறகு அவங்க திமுக எதிர்பார்க்குறது ஒரு கர்டசி வரணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. அதே சமயத்தில் வந்து அவங்க போயிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. அதே சமயத்தில் சொல்லலை என்பதே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கட்சி அவங்க தனியாக முடிவு எடுக்கிறாங்க. அப்படி எங்கள் தலைவர் கம்யூனிஸ்டுகள் போய் சந்தித்தாங்க, பேசினாங்க. இப்போ வந்த பிறகு வந்து நாங்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணோம். அவர்கிட்ட சொன்ன முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் சொல்லிட்டு வந்தோம். அதை வந்து காங்கிரஸை செய்யலைங்கிறது அவங்களுக்கு மனக்குறை இருக்குது. அதே சமயத்தில் அரசியலில் நிரந்தரமான நண்பனும் அல்ல, நிரந்தரமான எதிரியும் அல்ல. இன்னைக்கு வந்து கூட்டணி என்பது தமிழ்நாட்டிலும் மாநில அளவிலும் சட்டமன்ற தேர்தலும் வந்து ஒன்றிய அளவிலும் வந்து மாறி மாறி தான் நடந்திருக்குது. 1967 மிக தீர்க்கமாக வந்து காங்கிரஸை எதிர்த்த கட்சி தான் திமுக. காங்கிரஸை எதிர்த்து தான் அண்ணாதுரை அவர்கள் வந்து முதலமைச்சரானார். அதன் பிறகு 80களில் அதே காங்கிரஸோடு இந்திரா காந்தியோடு டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து கூட்டணி வச்சார். அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா விபி சிங் அவங்க கேள்வி எங்க வருதுன்னா, நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு தொங்கு சட்டசபை வந்துருச்சு. இந்த வாய்ப்பை வந்து நாம் ஏன் பயன்படுத்தி கூடாது என்று நினைப்பது வந்து தப்பு கிடையாது. நாங்களும் அப்படி தான் பயன்படுத்தி இருக்கிறோம், விசிகாவும் அப்படி தான் பயன்படுத்தியிருக்கு. ஏன் நினைக்கிறோம்? நாங்கள் விஜய் அவர்களை வந்து பாஜகவுடைய வந்து நபரா அவர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டோம். அப்போ பாஜகவுடைய நபரா இருந்தால் காங்கிரஸோடு அவர் வர முடியாது, காங்கிரஸுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்க முடியாது. தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் 59 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் தற்போதைய முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்தவர் விசிகாவுடைய தலைவர். RSS உடைய பிள்ளை அப்படின்லாம் சொல்லி பாஜகவுடைய பின்புலமாக இருக்கு, தலித் வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் சிதறடிப்பதற்காக பாஜகவில் களமிறக்கப்பட்டவர் அப்படின்லாம் கடுமையான விமர்சனம் முன்வைச்சார். தேர்தலுக்கு பிறகு நிலைப்பாடு மாறுதுன்னு போது எனக்கு கொஸ்டின் வருது. அதுதான் அது என்னன்னா, தேர்தலுக்கு முன்பு எங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்ததும் நாங்கள் விமர்சனம், நானே இதே சத்தியம் தொலைக்காட்சியில் நான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர்கள் மீது எங்களுக்கு என்ன வருத்தம் இருந்துச்சுன்னா, அவங்க கொள்கை எதிரின்னு சொல்றாங்க, அதை வந்து பாஜக எதிர்த்து அவர்கள் கொள்கையை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க, அதை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்கிற அந்த கேள்வி வந்து எங்களுக்கும் இருந்தது, எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் ப்ரீபோல் அலைன்ஸில் அவங்க பாஜக நெருக்கடி கொடுத்துச்சு, விஜய் வந்து தன்னோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜனநாயகன் வந்து திரைப்படத்தை முடக்குனாங்க. அப்படி முடக்கும் பொழுதும் கூட அவர் வந்து எதிர்த்து பேசல. ஆனால் அந்த நெருக்கடிக்கு ஆளாகலை, அதுக்கு ஈல்டாகலை அவர்.
அதே போல் சம்மன் மேலே சம்மன் அனுப்புனாங்க டெல்லியிலேருந்து நம்ம கரூர் இன்சிடெண்ட்டுக்காக சிபிஐ சம்மன் வந்து 1, 2, 3 அனுப்புனாங்க. அப்படி மிரட்டப்பட்ட பிறகும் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு ஈல்டாகலை. இது பிரிப்போல் நடந்தது. அப்போ அவர் மீது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறந்தது. அவர் பேசலை ஆனால் செயலில் காட்டுறாரு அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஆஃப்டர் வந்து போஸ்ட் போல்லையும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் என்டிஏ கூட்டணியை அணுகவே இல்லை. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாஜகவையோ அதிமுகவையோ கட்சி ரீதி அதிமுகவையோ பாமகவையோ அந்த பகுதியில் இருக்கிற யாருக்கிட்டையும் டிடிவி தினகரனையும் அணுகலை. மதசார்பற்ற நபர்களை தான் அவர் தேடுறாரு. அப்போ அங்கே கொத்தா இப்போ 4 சீட்டு ஒரு பாமக வச்சிருக்கிறாங்க, 47 சீட்டு அதிமுக வச்சிருந்தாலும் கூட வேலுமணி தரப்பு அணுகுனாரு. அதுக்கு பிறகு இடதுசாரிகள் விசிகெல்லாம் கடுமையாக கோரிக்கை வச்சாங்க. அவங்க அமைச்சர்கள் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு பிறகுதான் முடிவு மாத்தினாரு அப்படிலாம் சொல்லப்பட்டது இல்லை. இல்லை கட்சியை அணுகுவது என்பது வேறு. அவர்கள் தங்களுடைய தலைமையிலிருந்து விடுவிச்சிட்டு வந்து தாவேகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றது என்பது வேறு. அப்போ வந்து எங்களை தான் அணுகிறாரு, எங்களுக்காக காத்திருக்கிறாரு, ஸ்ட்ரகிள் பண்றாரு. அப்போ மதசார்பற்ற நபர்களை தான் அவர் தேடுறாரு. அங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அவருக்கு முதல்ல வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம். அரசியல் சூழல்களாக நாங்கள் உள்ள இருந்து ஆதரவு கொடுக்குறோம். அதே சமயத்தில் என்னவா இருந்தாலும் சார் இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்க அதாவது திமுக பலம் எங்களுக்கு, எங்கள் பலம் திமுகவுக்கு, எங்க ஓட்டுல தான் நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லுவது வந்து நியாயம் இருப்பதா எனக்கு தெரியல. 2 தொகுதியில் திமுகவால் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் 73 தொகுதிகளில் விசிகாவும் வாக்கு செலுத்தியிருக்கிறது, காங்கிரஸும் வாக்கு செலுத்தியிருக்கிறது, கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்டுகளும் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இது வந்து தோல்வி அடைந்த பிறகு இப்படி பரஸ்பரம் வந்து குற்றம் சாட்டிக் கொள்வது என்பது நியாயம் இல்லை. அதே சமயத்தில் இன்னைக்கு கோபத்தில் பேசலாம், நாளைக்கே சூழல் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து வரலாம். அது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. சரி, ஓகே பாக்கியராஜ் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த மோதல்? நாங்கள் தான் உங்கள் வெற்றிக்கு நாங்கள் தான் பாடுபட்டோம் அப்படின்னு சொல்கிறது, அவங்க அதே போல் விமர்சனத்தை முன்வைக்கிறது, யாருக்கு இங்கே ஓட்டு வங்கி அதிகம், யார் சுமை யார் சுமந்தாங்க அப்படின்ற கேள்வி வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து யாரை சார்ந்து நின்னாங்கிறது தானே முதல் கேள்வி. சரி, இப்போ வந்து இவங்க யாருமே வந்து விஜயை சார்ந்தோ, அதாவது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை சார்ந்தோ அல்லது வேறு கட்சியை சார்ந்தோ இவங்க நிற்கலை. இல்லை, இவங்க சார்ந்து நின்னது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சார்ந்து தானே நின்னாங்க. இன்னைக்கு இவங்க என்ன வேணாலும் பேசலாம். இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 28 தொகுதிகளில் இவங்க 5 தான் ஜெயிச்சாங்க, அதே மாதிரி 8 தொகுதிகளில் 2 தான் ஜெயிச்சாங்க. அப்படிங்கிறப்ப இதை தீர்மானிக்கிற நிலைமையில ஆளப்போகிற ஒரு அரசு இருந்ததின் விளைவு தானே இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இல்லையா? இந்த 2ஓ அல்லது இந்த 5ஓ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது ஆளக்கூடிய கட்சிக்கு தேவையில்லாத ஒரு நிலை வந்திருந்தா என்ன நிகழ்வு இருந்திருக்குங்கிறது கேள்விக்குறி தான். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய ஸ்டாண்டை நம்ம மாற்றிக்கிட்டு பேசுகிறோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. யார் எந்த ஸ்டாண்டை மாற்ற? அது காங்கிரஸாக இருக்கலாம், அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், அல்லது ஐஎம்ஐயா இருக்கலாம், யாரா வேணாலும் கம்யூனிஸ்டாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே சார்ந்து நின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்துதான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவு சதவீதமான ஓட்டுகள் இருக்குதுங்கிறதுலாம் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடியும் லாஸ்ட் 50-60 இயர்ஸா இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல, அதுதான் கிறிஸ்தோடங்கர் சொல்றாரு, நீங்க கூட்டணி இல்லாம வெற்றி பெறுங்க அப்படின்னு நீங்க தனித்தே போட்டிட்டு இருக்கலாமே, தனித்து போட்டிட்டு உங்களுடைய வெற்றியை நீங்க காட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்றாருல. அதே கேள்வி அவங்கள்ட்டையும் திரும்ப கேட்கலாம்ல, அவங்கள சார்ந்து நின்றுக்கலாம்ல. இல்லை, சகோதரரோட கருத்தில் அது சார்ந்துன்ற வார்த்தையை நான் ஆமோதிக்கிறேன். அது வந்து அதுக்கு எதுக்குறேன் நான், சார்ந்துன்றது சரியான வார்த்தை இல்லை, கூட்டணி உடன்பாடு அப்படின்றது தான். எப்பயுமே ஒரு தேர்தலில் கூட்டணி உடன்பாடு தேர்தல் முடிந்தவுடனே அந்த உடன்பாடு தேர்தல் முடிந்த உடனே அது அவங்களே எந்த கட்சியின் தலைமைக்கு அந்த கூட்டணி அமைது அப்படிங்கிறது சொல்றாரு. நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம், அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். ஆட்சி அமைத்ததற்கு பிறகு அதிகாரத்திற்கு வந்த பிறகு எங்களை நடத்திய விதம் எப்படின்னா தேர்தலோட கூட்டணி தேர்தலோடு முடிந்து விட்டது. அந்த அளவுக்கு தான் ஆட்சியை பொறுத்தளவுல அவர்கள் செயல்படுவாங்க, நாங்கள் தலையிட முடியாது. சார்ந்த தாண்டி கூட்டணி உடன்பாடு அப்படின்னு சொல்றாங்க. எந்த கட்சியின் தலைமை கீழ் இந்த கூட்டணி அமைதுங்கிறத அவர் சொல்றாரு. ஆமா, இந்த கூட்டணி இப்ப வந்து அவங்க கூட்டணி கீழே தானே ஒதுக்கப்பட்டது. எல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடந்து தீர்வு பெற்று தானே அது நடந்தது. அப்படிங்கிறப்ப ரிசல்ட் வந்த பிறகு இவ்வளவு பெரிய மாற்றம் தேவையாங்கிறத என்னுடைய கேள்வி. அதாவது எந்த நிலையுமே ரஜினி சொன்ன மாதிரி தோக்குறப்ப நாங்க கூட இருக்க மாட்டோம், ஜெயிக்கிறப்ப நாங்க கூட இருப்போங்கிறது எந்த விதத்துல நியாயமா கருதப்படும். பல மக்களுடைய ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அமைச்சரவையில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு விசிகாவுக்கு முதல் முறையா கிடைக்குது, அதே போன்று இந்திய முஸ்லீமுக்கு முதல் முறையா கிடைக்குது, காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்குது. அப்படின்னும் போது அதை பயன்படுத்த என்ன தப்பு இருக்கு? நீங்க பயன்படுத்திக்கங்க. அதுக்கு முன்னாடியே அவர் அறிவிச்சார்ல,
கூட்டணி கட்சியில என்னோட சேர்ந்து கூட்டணியா நிக்கிற கட்சிகளுக்கு என்னுடைய இதுல வாய்ப்பு தரேன் முதலே அறிவித்தாரு தமிழக முதல்வர். இன்னைக்கு தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய விஜய் அன்னைக்கு ஏன் போகல? ஏன் அன்னைக்கு அந்த ஸ்டாண்டை எடுக்கல அவங்க? இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இதை பயன்படுத்திக்கிறோங்கிறது எந்த விதத்தில் நியாயம் சார்? அதாவது தோல்வி அடைந்த, அதாவது இதுக்கு முன்னாடி 2021 மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் பொழுது கூட இருந்தோமா இல்லையா? அதே மாதிரி தானே இன்னைக்கு இருக்கணும். தோற்ற பிறகு கூட இப்ப ராகுல் காந்தி அவர்கள் பல இடங்களிலே தோற்ற பொழுது என்னுடைய சகோதரர் ராகுலோடு நான் கூட நிற்பேன்னு சொல்லி தனி இடத்துல போய் கூட நின்று ஒத்துழைப்பு கொடுத்தது யாரு? அதே மாதிரி ராகுல் சொன்னாரு, நான் யாரையுமே என்னுடைய பிரதர்னு சொன்னதில்லை, ஆனா முதல் முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் நான் பிரதர்னு சொல்றேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒன்று கண்டிப்பா நம்ம கூட தான் நிற்பாங்கன்னு நம்பும் பொழுது ஆப்போசிட்ல நிற்கும் போது எப்படி அது வருத்தம் இல்லாமல் இருக்கும்? அது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்காதா? யார் போயிருந்தா கூட பரவாயில்ல சார், காங்கிரஸ் போயிருக்க கூடாதுல்ல? அப்படிப்பட்ட ஒரு இணைப்பும் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தியா அவங்க அந்த கடந்த 6-7 வருடங்களாக ரொம்ப க்ளோஸா இருந்த பொழுது சார் அவருக்காக போய் ஒரு கடையில் போய் ஸ்வீட் வாங்கி என் சகோதரருக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார் சார் அவரு. அப்புறம் மாற்றுக் கட்சியில ஒரு முதல்வராக அறிவிக்கும் பொழுது அந்த பங்கேற்கும் பொழுது அதனுடைய வழி எப்படி இருக்கு? ரஜினி நானும் ஒன்னா பேசுறோம், ரஜினி நாளைக்கு வேற இடத்துல போய் உட்காந்துருக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்காது? அல்ல நான் வேற இடத்துல போய் உட்காந்து பேசுறேன், அப்ப ரஜினிக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும். ஒரு சகோதரராக இருக்கக்கூடிய ஒன்னா நடக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு அந்த அந்த சூழ்நிலை பெரிய மாற்றம் வரும் பொழுது வேற இடத்துல போய் நிற்கும் பொழுது எவ்வளவு வலிக்காது. இதே போல திமுக பண்ணதா காங்கிரஸ் சொல்றாங்கல்ல. 2006 நாங்கள் அவங்க 96 இடம் எங்களுடைய ஆதரவில் ஆட்சி அமைக்கிறாங்க, கூட்டணி ஆட்சி தான். அன்னைக்கு மைனாரிட்டி திமுக அரசு என்று அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்த அந்த அரசை 5 ஆண்டு காலம் நடத்துறதுக்கு எங்களுக்கு எந்த பங்குமே ஆட்சி அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி, இது ரொம்ப தவறான விஷயம். இன்னும் அடிப்படை புரிதல் இல்லாமல் இவர்களை வளர்த்துக்கும் மத்தியில கூட்டாட்சி என்பதற்கான அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க சார். சுயாட்சினா திமுக தனியா ஆட்சி பண்றதுக்கு பேர் சுயாட்சியா? மாநில உரிமைகளுக்கான அந்த அதிகாரங்கள் கல்வி, பொருளாதார, நிதி வளர்ச்சி மாநிலமே முடிவு. இன்னமும் இவங்க வந்து மாநில சுயாட்சி திமுகவே திமுகவே ஆட்சி பண்ணணும்ன்றதா மாநில சுயாட்சியா? இளைய தலைமுறை மத்தியிலே கூட்டாட்சி மாநில சுயாட்சி பொருளை முதல்ல சொல்ல சொல்லுங்க. தொகுதியோட ஒரு 10 தொகுதி வந்து அவர் எக்ஸ்ட்ரா பெற்றிருந்தா உங்களை எல்லாம் உள்ள கூப்பிட்டுருக்கே மாட்டாரு. முதன்மை ஆதரவு நீங்கள் 108 இடங்களை மக்களின் நம்பிக்கை நம்பிக்கை விஜய் மீது இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் ஜெயித்திருக்கிறார். அந்த இதை நீங்க ஏத்துக்கணும்ல. சொல்லுங்க பாக்கியராஜ் சொல்லுங்க. சரி, அவர் ஒரு நிமிஷம் அமைதியா சொல்லுங்க. அப்பதான் நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியும். அதாவது என்னன்னா சார், நான் வந்து எல்லாத்துலேயும் பிழை இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாற்றம் தேவைங்கிறதுனால இந்த மாற்றத்துக்கே வந்திருக்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன், அதுக்கு நான் மதிப்பு சொல்கிறேன். இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன், அதெல்லாம் வேற. ஆனால் என்ன அடிப்படையான நோக்கங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் சார். இங்கே கேள்வியே என்ன? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட பல கருத்து வேறுபாடுகள் தான் இன்றைக்கு டாபிக், தலைப்பே தானே. அதை விட்டு நம்ம மாற்றி போகக்கூடாது சார். இங்கே அவங்க பெஸ்ட் இவங்க பெஸ்ட்னு சொல்ல வரல. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளோடு கூட பயணிக்கிறவர்கள் தோல்வியிலும் பயணிக்கிறங்கிறது தானே தமிழர் மரபு. சரி, ஓகே ஓகே. அது அரசியல் கட்சியில அப்படி சொல்லலாமா சார்? நீங்க தோல்வியும் கூட இருக்கணும், வெற்றிலையும் கூட இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் பங்கு வேணும் கோரிக்கை கேட்கறாங்க. வெற்றி பெறும் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் கிடைச்சிருக்கு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நிறைய விமர்சனம் அவர் தொடர்ந்து பேசலாம் சார். செல்வன் சார் வணக்கம். இப்போ இந்த நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழிசை சவுந்தரராஜனும் ஒரு கருத்தை இது தொடர்பாக முன் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்னா தாவேக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றாங்க. அவ்வளோ ஆபத்தான ஒரு கட்சியா காங்கிரஸ்? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, அதே போலவே சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். அரசியல்ல வந்து திமுக ஒண்ணு நாட்டாமை கிடையாது. திமுக 1967 இருந்து அவர்கள் சந்தித்த, இன்னும் சொல்ல போனா 67 கிடையாது, அவர்கள் சந்தித்த முதல் பொது தேர்தலில் இருந்து கூட்டணி இல்லாம தேர்தலில் போட்டியிட்டதே கிடையாது. இந்த தேர்தல் தோல்வி திமுக அரசின் மீது மக்களுக்கு இருந்த கடுமையான கோபம், கடந்த காலத்தில் திமுக ஆட்சி நடத்திய அத்துமீறல், அதிகார அத்துமீறல், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் நாட்டாமைகளாக மிட்டாம் ராசுகளாக அவங்க நடத்துற கொள்ளை ஊழல் பகல் கொள்ளை நடத்துறாங்க. அதுக்கு ஏற்பட்ட விளைவு அதை திமுக நண்பர்கள் ஒத்துக்கிடணும்.
உடனே வந்து நண்பர் பாக்கியராஜ் சொல்றாரு தோல்வி ஏற்பட்டவுடன் ஓடிவிட்டார்கள். அது திமுக ஓடலையா சார்? பாஜக இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பெரிய தோல்வி சந்திச்சிருக்கு, அப்ப அதுக்கும் அதான் காரணம்ன்றீங்களா? பாஜக தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க, அதுக்கு அதான் காரணம்ன்றீங்களா? நான் பாரதிய ஜனதா கிடையாது, நான் அண்ணாமலையோட ஆதரவாளர், திமுக எதிர்ப்பாளர். நீங்க என்ன பாரதிய ஜனதா கட்சி நினைச்சு பேச ஒரு கருத்தாக தான் நான் கேட்கிறேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தவறு செய்தது. அண்ணாமலையை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நீக்கிறது மிகப்பெரிய தவறு. அதெல்லாம் ஒரு பக்கம். அப்ப எதிர்கட்சியா இருந்த அதிமுக நீ 3ஆம் இடம் தள்ளப்பட்டதுக்கு அதான் காரணம்ன்றீங்களா? கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுக இன்றைக்கு மிகப்பெரிய அளவு பெரிய வேதனை அது இதெல்லாம் சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன், அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டாங்க. ஆனா அவரே சொன்னாரு, அதுக்கு பிறகு அவரே சொன்னாரு அதுக்கான காலம் இப்போது கனியில, எங்களுடைய கோரிக்கை அது பல ஆண்டுகளாக இருக்கு, இப்போதைக்கான சூழல் அமையல அப்படின்னு அவரே சொன்னாரு. கொஞ்சம் அனுமதிங்க, நான் ஆன்லைன்ல பேசுறேன், அனுமதிங்க. அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களை 8 சீட்டுக்கு இழுத்தடிச்சு அவமானப்படுத்தி ரொம்ப மிகப்பெரிய சங்கடங்களை, இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த கட்சியில ஒரு பிளவு ஏற்படுத்துவதற்கு திமுக முயற்சி செய்ய நான் மிகவும் நன்கு, அவங்களே அவ்வளவு வருத்தப்படல, அவங்க இழுத்தடிச்சாங்க, சங்கடப்படுத்தினாங்க அப்படின்னா. அதாவது காங்கிரஸ் கட்சியில கிரீஸ் சோடங்கர்ல இருந்து பிரவீன் சரவரத்துல இருந்து எல்லாருமே, ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைவருமே திரு விஜய் அவர்களோட கூட்டணி சேரணும்னு நினைச்சாங்க. திமுக திரு பி சிதம்பரத்தை, திரு செல்வ பெருந்தகையை பயன்படுத்தி காங்கிரஸ் ஒருவேளை தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்திருந்தா காங்கிரஸ் பிளவுபடுத்திருக்கும் திமுக. நான் கேட்கிறேன் சார், ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்கோட கூட்டணி அமைக்கும்னு விசிக காங்கிரஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, ஆனா திமுக தான் அதை வலுக்கட்டாயமாக தன்னுடைய பக்கம் இழுத்து வச்சுட்டாங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு அதே பண்ணிருக்கலாமே திமுக. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இப்ப கூட இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு திமுக சேர்த்தது என்ன நியாயம்? அத நீங்க சொல்லுங்க. நீங்க பனையூர் பாபு கட்சியுடைய சார் என்ன சார் நீங்க திமுக இன்னும் சேரல சார், அதுக்குள்ள நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க போல சார். திமுகவுக்கு எல்லாம் போயாச்சு, திமுக பேசாச்சு, அதெல்லாம் தெரியும். அது அதிகாரப்பூர்வமா வர வரைக்கும் திமுக சேரல, இல்ல சேர போற. நாங்க இன்னும் 2 பேர் சேர போறாங்க, அதை விட்டு, அதாவது இன்னும் 2 பேர் சேர போறாங்க போகுது. அதுல அது பொறுத்து இருந்து பாருங்க. ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் பீப்புள் மேண்டேட் யாருன்னா திரு விஜய்க்கு. நான் தமிழக வெற்றி கழகத்திலேயும் உறுப்பினர் இல்ல, அதை நீங்க நான் மிக நடுநிலையா சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக மக்கள் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் அவருக்கு தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, திமுக 23 கட்சிகளை சேர்த்தாங்க, ஆனால் விஜய் ஒரே ஒரு கட்சி, அவர் மட்டும் தான் நின்னாரு, அவரை நம்பி நின்னாரு. திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து, அதுலயும் கூட பெரிய கொடுமை என்னன்னா, அந்தந்த கட்சிகள் தனிச்சின்னத்துல போட்டியிடுறது கூட அவங்க அனுமதிக்கல. இன்னைக்கு தாவேக யாரால ஆட்சி அமைச்சிருக்காங்க? திமுக 23 கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டாங்க, தாவேக தனித்து போட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறது யாரால? தனித்து ஆட்சி அமைக்கிறாரா? தனித்து ஆட்சி அமைச்சிருக்காரா? ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா, காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஆதரவு கொடுக்கலன்னா வேற கட்சி ஆதரவு கொடுத்திருப்பாங்க. காங்கிரஸால நான் சொல்ல வரல, நீங்க திமுக ஒரு பெரிய கூட்டணி அமைத்தாங்க, தாவேக கூட்டணி இல்லாம தனித்து போட்டிட்டான்னு சொல்றீங்களே. இன்னைக்கு திரு விஜய் முதலமைச்சரா இருக்காருன்னா அதுக்கு கூட்டணி தான் காரணம், இல்ல அது திமுகவோட இருந்த கூட்டணி தான் காரணம் சார். அவர் 108 இடங்கள் பெற்றார். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணாருன்னா, நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நான் தான், எனக்கு ஆட்சி அமைக்க என்ன அனுமதி கொடுங்க, நான் ஃப்ளோர் ஆஃப் அசம்பிளில என்ன மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் 113 கொண்டு போய் காமிச்சார் பாருங்க, அது தவறு. அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்னே ஒண்ணு கேளுங்க சார், திமுக மட்டும்தான் ஆள பிறந்தவர்களா, திமுக மட்டும்தான் இந்த நாட்டுல வந்து கலைஞர் மகன் மு க ஸ்டாலின், மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின், துரைமுருகன் மகன் டிஆர் பாலு மகன் நேரு மகன், இப்படி வரிசையா நீங்க உங்க குடும்ப சொத்தா சார்
மக்கள் சரியான தீர்வு வழங்கியிருக்காங்க. மக்கள் இனிமேல் திமுக, அண்ணா திமுக, இரண்டு திராவிடம் இல்லாத திராவிடத்தை பேசிய திமுகவும் அண்ணா திமுகவும் தொடைத்தெறியப்பட்டிருக்கு. இதை ஒத்துக்கிட சொல்லுங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. மக்கள் கொதிநிலையில இருந்திருக்காங்க. அந்த கொதிநிலையை உணராம அடுத்த கட்சி மேல காங்கிரஸ் கட்சி என்ன திமுகவுக்கு அடிமையா சார்? அடிமை கட்சியா? திமுகவுக்கு என்ன பட்டயம் போட்டா கொடுத்திருக்கு? தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். 2 அமைச்சரவையில திமுக கடைசி வரைக்கும் காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கல. அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க? 20 ஆண்டுகளாக கூட இருந்தீங்க. இன்னைக்கு தோல்வின்னு வந்த பிறகு மத்தியில் பலமுறை காங்கிரஸ் தோல்வி விடும்போது நாங்கள் கூட தான் இருந்தோம். இன்னைக்கு எங்களோட தோல்வின்னு வந்த பிறகு ஒரே இரவில் அணி மாறுறீங்களே, ஒரு அடிப்படை ஒரு மரியாதை கூட இல்லாம ஒரு நன்றி கூட தெரிவிக்காம சந்திக்காம போறீங்கிறதா அவங்க டிமாண்ட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் சொல்லட்டுமா? அதாவது திமுகவுக்கு நன்றிக்கும் சம்பந்தம் இல்ல. 2004 முரசு மாறன் அவர்கள் ஓராண்டு காலம் அமைச்சரவையில பதவி இல்லாம போர்ட்போலியோ இல்லாத அமைச்சராக சிகிச்சையில் இருந்தார். அவரை அடக்கம் பண்ண மறுநாள் காலையில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்து வெளியேறன்னு சொன்னவர் கலைஞர். சும்மா திமுகவுக்கு நன்றிக்கு சம்பந்தம் இல்ல, காங்கிரஸ் நன்றிக்கு சம்பந்தம் இருக்குல்ல. காங்கிரஸ் நன்றி தெரிவிக்க வேண்டியதானே? நான் ஒரே ஒரு விஷயம், உங்க வீட்டுக்கு நான் வரணும் வர வேண்டாம் முடிவெடுக்கிற உரிமை என்னுடைய உரிமை. நீங்க என்ன எப்படி நடத்துனீங்க? தேர்தலுக்கு முன்னால 28 சீட்டு கேட்டு எப்படி 28 சீட்டுக்கு காங்கிரஸ் எத்தனை முறை அலக்கழிக்கப்பட்டது? திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சமாதானப்படுத்தி, சோனியா காந்தி அம்மாவை சமாதானப்படுத்தி, அங்க திமுக ஒரு காங்கிரஸ் கட்சி உருவாக்குச்சு. யார? பி சிதம்பரம் செல்வ பெருந்தகை எல்லாம் பயன்படுத்தி காங்கிரஸை பிளவுபடுத்துவதற்கு திமுக தயாரானதான். திமுகவுக்கும் நியாய தர்மத்துக்கு பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்தவித தகுதியும் திமுக தொடைத்தறியப்பட்டிருக்கிறது, இன்னும் தொடைத்தறியப்படும். இல்ல இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்காங்க, தொடை தெரியப்படல, எதிர்க்கட்சியா இருக்காங்க. பாப்போம், தொடைத்தறியப்படும். நீங்க திமுக அனுதாபியா கூட இருந்துட்டு போங்க. திமுக போர்க்குணத்தை இழந்து விட்டது. கலைஞர் காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் தோல்விகள் எல்லாம் கடந்து வந்திருக்காங்க சார். நம்ம இதை வச்சு முடிவு பண்ண முடியாது. பார்க்கலாம், இருங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க. சரி அம்மாவுடைய ஆளுமை வேற. சரி பேசுவோம், பிரேக் பண்ணுவோம். போர்க்குணம் உள்ளவங்க திமுகல இல்ல. புரிஞ்சுக்கிடுங்க. சரி பாப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சத்தியம் சாத்தியமும் தொடரும். ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. 2004 ஒரு லாலிபாப்க்கு கண்ணாமூச்சி அடு நம்ம கண்ணு போச்சு கண்ணாமூச்சி. மேல சிபி பிளஸ் மேல இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்துப்போம். சிபி பிளஸ் அட்வான்ஸ்ட் ஏஐ சர்வேலன்ஸ் சொல்யூஷன் பில்ட் வித் சிடிசி டெக்னாலஜி. எல்லாம் மேல இருக்கவங்க பார்த்துப்போம். மணப்பெண்ணின் மனமறிந்து உருவாக்கப்பட்ட மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் பிரைட்ஸ் ஆஃப் இந்தியா. 2 கேஸ் புடிச்சதுனால நீ பெரிய ஆள் ஒண்ணும் கிடையாது. தேவையில்லாத வேலை பக்கம் குத்து வேலையை மட்டும் பாரு. Yeah, sir, he's on leave today. Yeah. Yes, sir, I can hear you. Daddy. I just quickly stepped out. Thank you. Ice cream ka. Busy இருந்தாலும் வந்தேல. Daily தானே வர. அப்ப நான் daily thank you சொல்றேன். Thank you சொல்லும் மனமும் daily day தினமும். வெல் மச்சா, செம்ம சூடு. ஹில் ஸ்டேஷன் போலாமா? எதுக்குடா? வீட்லயே chill பண்ணலாம். My dear மச்சான், ஃபேனுவில மச்சான். ஆனாலும் வீடு ஒரு சில்லு வெயில் அடிச்சாலும் இது அடிச்ச மச்சான். இது ஏஷியன் பெயிண்ட்ஸ் டேம் ப்ரூஃப் கண்ணா. No வெயில் no leakage. 80504 80504 Asian Paints and Global Superstar. மாஸ்டர், மெகா சைஸ் ரோலர் என்னால ஏற போகுது. இன்னைக்கு ஜிம்முக்கு வர முடியாது மாஸ்டர்.
அடிச்சு விடுறீங்களா சார்? மேக் மை ட்ரிப்ல 25% ஆஃப். வாய்க்கு வந்ததை அடிச்சு விடு. ஆனால் டீலை விட்டுறாரு. ஹோட்டல்ஸ்க்கு ஃபிளாட் 25% ஆஃப். மேக் மை ட்ரிப் பாருங்க, பெஸ்ட் டீல்ஸ் பெறுங்க. கிரியாஸின் ஏசி திருவிழா 5000 மதிப்புள்ள ஹாலிடே பேக்கேஜ் மற்றும் ரூபாய் 3990 மதிப்புள்ள சவுண்ட் பாரை இலவசமாக பெறுங்கள். ஏசி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 20,990. 30 மாதங்கள் வரை வட்டி இல்லாத தவணை முறை. அனைத்து வகையான பிராண்ட் ஏசிகளும் ஒரே இடத்தில். கிரியாஸ். குத்தும் எரியும் வெயில் காலம் வந்ததே, குத்தும் எரிச்சலால் வேறு குரு வந்ததே. காலம் கூல் கூல் டர்மி கூலின் காலம். டர்மி கூலின் நீம் மற்றும் துளசி ஃபார்முலா வேர் குருவை நீக்கி கூல் நிம்மதி தரும். ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு, அவ நல்ல வேலையை விட்டுட்டு பிசினஸ் தொடங்க போனா. வேண்டாம். பிசினஸ் பண்ண காசு இல்லனா பிசினஸ் எப்படி வளரும்? கதை முடிஞ்சது. அந்த பொண்ணு முத்தூட் ஃபைனான்ஸ் போனா நம்ம கோல்டும் பத்திரமா இருக்கும். அந்த பொண்ணும் வேற லெவலுக்கு போயிடுவாள்ல. கதையவே மாத்திட்டியே. முத்தூட் ஃபைனான்ஸ், உங்க கதையை மாத்தி எழுதுங்க. ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட பஸ் புக் பண்ண சுத்தி சுத்தி பாத்துக்கோ. வசதி போல புக் பண்ணிக்கோ. அபி பஸ் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி. உங்க பழைய தங்கம் வெளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பெஸ்ட் மணி கோல்ட்ல நல்ல விலைக்கு விற்பனை செய்யுங்க. உடனே கால் பண்ணுங்க 9750297502. குலு குலுன்னு காத்து வீசுது, குஷியாக மனசு பேசுது. உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர். அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில். உங்கள் சத்யா. சத்தியம் சாத்தியமே தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சிவராஜசேகரன் சார், திமுகவில் அந்த அவங்க இயற்றிய அந்த தீர்மானத்தில் மிக முக்கியமாக வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது, திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரும்பிய மக்கள் போட்ட ஓட்டு, அந்த ஓட்டை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அமைச்சரவையில் காங்கிரஸ் போய் கலந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு அறமற்ற செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் கிறிஸ்டோடங்க சொல்கிறாரு, மக்களுடைய தீர்ப்பை நாம் மதிக்கணும், மக்களுடைய தீர்ப்பை நம்ம வரவேற்கணும், மக்களுடைய தீர்ப்பை நம்ம விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறார். இப்போ மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? நாங்கள் காங்கிரஸ் ஓட்டு போடுறோம், நீங்கள் ஜெயித்த பிறகு தாவேக்காக்கு போய் சப்போர்ட் பண்ணணும், அப்படிதான் மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை தான் நீங்கள் மதிக்கிறீங்களா, வரவேற்கிறீங்களா? தேர்தல் அரசியல்னு வரும்போது தேர்தலுக்கு பிறகு நீங்கள் சொல்கிற அந்த கருத்தில் நான் சொல்கிறது, உழைப்பு அப்படின்னா எல்லா இயக்க தோழர்களும் கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாரும் உழைத்து அந்த தேர்தலில் கடும்பணி ஆற்றியிருக்கிறாங்க. அதோட விளைவு தான் நீங்கள் ஓட்டு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெருமளவு குறைந்திருக்கிறது. அது திமுக தனியாக வாங்கின வாக்குகளும் குறைந்திருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் 18 சீட்டில் 5000 ஓட்டுகளுக்கு குறைவாக பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 5000 ஓட்டு வித்தியாசத்தில் 400, 800, 200 இப்படிலாம் நீங்கள் ஒரு ஓட்டில் ஜெயிச்ச கதையெல்லாம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 18 தொகுதிகள் நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் 10,000 எடுத்துட்டீங்கன்னா 40 தொகுதிகள். இதில் அனைத்திலுமே காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டும் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் தோழமை கட்சியுடைய ஓட்டும் இருக்கிறது. அதை நீங்கள் எந்த கணக்கிலையுமே நீங்கள் சேர்க்காம அவர்களை புறந்தொள்வதோ அது மாதிரி நாங்கள் எங்களால் தான் அது ஒரு விஷயம். இன்னொன்று, நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிற இடம் எல்லாமே பாரம்பரியமான காங்கிரஸ் தனித்து நின்றால் கூட வெற்றி பெறுகிற குமரி மாவட்டத்தில் 3 தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். மேலூர் தொகுதியிலே திமுக வென்ற வரலாறே கிடையாது. அங்கே காங்கிரஸ் ஒரு பொது வேட்பாளரை பொது தொகுதியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த விஸ்வநாதன் அவர்கள் அங்கே இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார், அவரை நிறுத்தி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது அங்கே திமுக வென்ற வரலாறே கிடையாது. அதே மாதிரி மாயவரம் அடிப்படையிலேயே காங்கிரஸுக்கான பாரம்பரிய வாக்குகள் இருக்கிற பகுதி. ஆக இந்த இடத்துல எல்லாம் எங்கள் சொந்த பலமும் கூட்டணியின் ஆதரவும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நாங்கள் அதுக்காக அவங்க ஓட்டு இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்ல, எப்படி அவர்கள் ஓட்டு எங்களுக்கு இருக்கிறதோ அதே போலவே எங்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு செலுத்திய காரணத்தினால்தான் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தாவது வந்திருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும், தேர்தல் என்பது இன்றைக்கு மாற்றம் இரு துருவ அரசியலை நோக்கி நகர்ந்திருக்கிறதுன்றதே ஒரு நல்ல மாற்றம் தான். கட்சி மாற்றத்தை விரும்பியிருக்கிறாங்க, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர அதுல இன்னமும் எங்களை தரக்குறைவாக ரொம்ப டைரக்டா நான் கேட்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறார், திமுக விசிக கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட்டணியோட காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறார். அங்க ஒரு வாக்காளர் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடுறதா என்ன நோக்கத்துக்காக போறாரு? தாவேக்கு ஜெயிக்கக்கூடாது, பாஜக ஜெயிக்கக்கூடாது, திமுக கூட்டணி ஜெயிக்கணும், முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வரணுங்கிற நோக்கத்தோடு போடப்பட்ட அந்த ஓட்டு.
நீங்க அதை வாங்கி கொண்டு போயிட்டு நீங்க தாவேக்காவோட யார் வரக்கூடாது ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளர் போடுறாரோ, வாக்காளர் யார் வரக்கூடாதுன்னு போடுறாரோ அதை கொண்டு போயிட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதுதான் மக்கள் தீர்ப்பு நீங்க ஏற்கிறதா? கிறிஸ்தோடங்க சொல்லியிருக்காரு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கணும், மக்களுடைய முடிவு தான் முக்கியன்றது. இதுதான் நீ மக்கள் தீர்ப்பு ஏற்றுக்கிறதா நான் கேட்கிறேன். பெரும்பான்மை மக்கள் வாக்களித்திருக்கிற கட்சி 35% வாக்குகளை பெற்றிருக்கிற தனித்த பெருங்கட்சி தமிழக வெற்றி கழகம். சரி, இன்றைக்கு மக்களுடைய தீர்ப்பு என்பது அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் தனித்த ஒரு கட்சியாக. இல்ல அவர் ஆட்சி செய்யணும் அப்படின்னா அந்த இடத்திலே நாங்கள் வந்து அதை நிரப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்களினுடைய அபிலாஷைகளை ஆசைகளை விருப்பம் இல்லையே சார். உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆசை அது கிடையாது. இல்ல 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 நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆசை என்ன? அப்படி இல்ல சார், அங்க காங்கிரஸ்க்காக ஓட்டு போட்டிருப்பாங்க. இல்ல சார், நீங்க இத மறுக்க முடியாது. அப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஓட்டு போட்ட வாக்காளருடைய ஆசை என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கூட்டணிக்கு தலைவராக இருக்கிறவர் கொளத்தூர்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருக்கிறார் அப்படின்னாக்கா மக்களுடைய விருப்பம் என்ன? அவர் முதலமைச்சராக நாங்கள் ஏற்கவில்லை, அவர் நாங்க எங்க இதுல அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக கூட ஏற்கவில்லை அப்படின்னு சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்போ அதுக்கு அதை ஏத்துக்கிறாங்களா அவங்க? இல்ல இல்ல, இந்த கருத்து என்பது இப்படி தனித்து ஒரு மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க 2006 சொன்னீங்கல, உங்களுடைய 2006 சொன்னீங்கல, 2006 நீங்க ஒரே கூட்டணியில் இருந்தீங்க. நீங்க இப்ப காங்கிரஸ் வந்து வேற கூட்டணியில் இருந்து ஆட்சி அமைக்கிறதா உங்களுக்கு கூப்பிடல. உங்க தோல்விக்கான காரணங்களை நீங்கள் முதல்ல ஆராயுங்க. பகுதி திமுக தோல்வி சொல்றது சரியா? திமுகவின் தோல்வி சொல்றது சரியான்னு அதுக்கான காரணம் நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம். நாங்கள் தோல்வி அடைந்த பகுதியில் கிரீஷ் உடங்கர் அறிவிச்சிருக்கிற ஒரு குழுவை நியமிச்சிருக்கோம். என்னென்ன காரணிகள்னால நாங்கள் தோற்று என்பதற்கான காரணங்களை அறிவதற்கு நாங்களும் குழு அமைத்திருக்கிறோம். தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடம் என்பது முதல்ல நம்மளை சுய பரிசோதனை செஞ்சுக்கிடும். நீங்கள் எதை வலிமை என்று நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அது அந்த வலிமை உங்கள் கையை விட்டு போயிருக்கிறது. இன்றைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. மொத்த கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு வந்து மதசார்பற்ற அணி என்று இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி பாஜக மத்தியில தொடர் தோல்வி, பாஜக மத்தியில தொடர் தோல்வி எதிர்ப்பதுதான் தமிழ்நாட்டில் சந்திரபாபு நாயுடு வந்து தலைமைதான் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணி ஆட்சி அமைது மத்தியில சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ அந்த நிலைப்பாட்டை திமுக எடுத்திருக்க முடியாதா என்ன? நிச்சயமா எடுக்க போறாங்க. நீங்க நடக்கிறது சொல்றது எடுக்க போறாங்கறத விடுங்க, யூகத்தை விடுங்க. அவர்கள் வருங்காலத்துல ஏன் எடுத்துக்கலாம் இல்லையா? அவர்கள் அவங்க இன்னைக்கு பிஜேபி ஆதரிக்க மாட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி இருக்கும் அப்படிங்கறத நிறைய நெருக்கடிகள் அவங்களுக்கு வருது அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்காங்க. 2024 சொல்லிடுறேன், தேர்தல்ல நீங்க பிஜேபி உள்ள வந்துட கூடாது அப்படின்றதுதான் பிரச்சாரத்தை முன்னாடி வைக்கிறீங்க. ஆனால் தேர்தலுக்கு பிறகு இப்ப எங்களை சொல்றீங்க. ஆனால் நீங்கள் அமித்ஷாவினுடைய ஆணைக்கிணங்க திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைக்கணும்ன்ற கூட்டணி அமைச்சாங்களா? அந்த அதுக்கான கூட்டணி அமைச்சாங்களா? கூட்டணி அமைச்சாங்களா? அதுக்கான பேச்சுவார்த்தை கூட்டணி இப்போ இல்ல இல்ல என்னோட கேள்வி வேணாம். இல்ல இல்ல என்னோட சொன்னாங்களா? வர அந்த முயற்சியில இல்ல இல்ல காலையில ஒரு விசிக என்ன சொன்னாங்க? இல்ல ஒரு நிமிஷம் மாலை அந்த திருத்தம் ஏன் இல்ல சார், விசிக என்ன சொன்னாங்க? விசிக என்ன சொல்றாங்க? எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணிகள் வந்து நீங்கள் மறைமுக இல்ல நான் சொல்றேன் கூட்டணி வைக்கல, அவங்க கூட்டணி வச்சாங்க நீங்க சொல்லணும். இல்ல நான் கேக்குறேன் சார், விசிக என்ன சொன்னாங்க? எஸ்பி வேலுமணி தரப்பு அணி ஆட்சியில் அவங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்தா நாங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணுவோம்ன்றாங்க. அப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது, எஸ்பி வேலுமணி தரப்புலேருந்து ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. அப்போ பேச்சு போயிட்டு இருக்கிறதுக்காகவே விசிகா வந்து நாங்கள் வரமாட்டோம்னு விலகிட்டாங்களா என்ன? அப்படி வந்தாங்கன்னா நாங்கள் விலகுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வரல, அவங்க போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ திமுக காங்கிரஸ் திமுகவும் அதிமுக ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்தனால விலகிடுவீங்களா? நீங்க எப்ப முடிவு எடுக்கணும்? ஒன்னு சேர்ந்த பிறகு முடிவு எடுக்கணும். இது காரணம் காட்டி முடிவு எடுக்கணும். நீங்க போறதுக்கு இது ஒரு காரணமா சொல்ற மாதிரி தான் இருக்கு. தேர்தலுக்கு முன்பு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் மறைமுக உறவு இருந்ததுன்னு நாங்க சொல்லல, மம்தா பானர்ஜியே சொன்னாங்க. இவர்களுக்குள்ளே அது பிறகு அவங்களே அதை மறுத்துட்டாங்க. இல்லங்க, அவங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. அதுக்கு பிறகு நடக்கிற அரசியல் சூழல், அதுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தால் இவர்களுக்குள்ளே அந்த கூட்டணி இருக்கிறது. எப்போதுமே அவர்கள் வந்து அதுல வந்து அவர்களுடைய மறைமுக இன்னைக்கும் அவர்கள் அதிகாரத்தின் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க சார். இந்த தேர்தல் என்ன சார் பிரச்சாரம் பண்ணாங்க? பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது தான், நாங்கள் ஊழலை ஒழிப்போம், நாங்கள் லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சியை தருவோன்ற உத்தரவாதத்தை திமுக செய்த தாவேகா அந்த பிரச்சாரத்தை அவர்கள் செஞ்சாங்க. மக்கள் யாருக்கு கொடுத்த வெற்றி அந்த பிரச்சாரம் தான் எடுபட்டதே தவிர அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அந்த தோல்வியை முதல்ல ஒப்புக்கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு மனம் வேண்டும். முதல்ல அவங்க தோல்வியை சொல்லக்கூடாது, இந்த திமுக கூட்டணி தோல்வி. ரஜினி சார், இப்போ நீங்க இப்போ பல ஆண்டுகளாக நாங்க முதுகில் சுமந்தோம், இன்னைக்கு முதல்ல குத்திட்டாங்க அப்படின்னா, இப்போ காங்கிரஸால திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னா எதுக்கு அவங்களுக்கு 28 சீட்டு கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுட்டு இருக்கணும்? அதாவது அண்ணா ஒன்று சொன்னார் சார், திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தது. நான் இதை பற்றி மாணிக்கம் தாகூரும் பேசியிருக்காரு. மே 4 மதியம் 2 மணிலேருந்து பேச்சுவார்த்தை போச்சு. அவர் ஏதோ பேச்சுவார்த்தை குழுவில் இருந்ததுனால அவர் ஏதோ பார்த்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார் மே 4 மதியமே பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு
அவர் வந்து தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும். மே 4ஆம் தேதி மதியம் அண்ணா அறிவாலயமே தலைவருடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த ஒரு இது மனக்கவலையில இருந்தோம். அந்த நேரத்துல எப்படி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசி இருக்க முடியும் திமுக அதிமுக கூட்டணி? சரி சார், நீங்க வந்து என்டிஏ கூட்டணி பெற்ற வாக்குகள் எங்களுக்கு வேணாம்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் வாக்களிக்கும் போது இந்த வாக்குகளை நீங்கள் ஏற்க கூடாது என்று உணர்வுள்ள காங்கிரஸ்காரர்கள் ஏன் அதை கேட்கவில்லை? இன்னைக்கு 3 பேர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக விழுந்த வாக்குகள், என்டிஏ கூட்டணிக்கு விழுந்த வாக்குகளால் வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். குதிரை பேரம் இன்றைக்கு நடந்தது உண்மையாக இருக்கிறது. அதை நீங்க தெளிவுபடுத்துறோம். இருங்க அண்ணா செல்வன், நீங்க நான் பேசுறப்ப எப்ப எந்த டிபேட் இருங்க நான் சொல்லி முடிச்சேன். தலைவருடைய இது பதிவு மட்டும் நான் இது படிச்சறேன் சார். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம். பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணியிடம் ஆதரவு கேட்டது தாவேகா சார். ஆனா நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவை இது ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பங்கேற்க வச்சது. இதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. நீங்க அதிமுக வேணாம் பிஜேபி வேணாம், ஆனா அதிமுக பிஜேபி இந்த வாக்காளர் சட்டமன்ற உறுப்பினர் ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆதரவா வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்கு மட்டும் வேணும்னா அப்ப பிஜேபிக்கு ஆதரவாக யார் போறது? அதற்கு கூட காங்கிரஸ் தான். ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்ப்பு கூட சொல்லல? 3 எம்எல்ஏ வந்து ராஜினாமா செய்திருக்கிறாங்க சார். கோவையில 10 வயது மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு அறிக்கை வந்துச்சா காங்கிரஸ் கிட்ட இருந்து? நமக்கு தேவை பதவி, கண்டுக்க மாட்டோம்ன்றது இது கூட்டணியே கிடையாது. ரஜினி சார், இது குதிரை பேரம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அன்னைக்கு அந்த நாளே பாத்தீங்கன்னா கூட அந்த இரவு டிடி தினகரன் அவர் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் காமராஜ் அப்போதே குதிரை பேரத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியானது. அப்புறம் நான் இல்லை அது ஏஐ வீடியோன்னாங்க. திரும்ப அவர் மறுப்பு தெரிவித்தது, திரும்ப தாவேக்கு சப்போர்ட் பண்ணது. அப்போவே நான் சொன்னேன் அப்படின்னு இப்போ டிடி தினகரன் சொல்றாரு. அதை தொடர்ந்து இப்போ 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா, உடனே ராஜினாமா பண்ண அடுத்த கணமே தாவேக்கள் இணைது. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தூய ஆட்சி தரக்கூடிய சொன்ன கட்சி செய்யக்கூடிய வேலையா நீங்க பாக்குறீங்களா? இல்லை, இந்த விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது. அதே சமயத்தில் இதை வந்து என்டர்டெயினும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட. அதில் மாற்று கருத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பேரை இந்த நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில். காமராஜை பொறுத்தளவுக்கு அவர் வந்து உண்மையில் ஒரு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு நபர் தான். மன்னார்குடியில் வெற்றி பெற்றவர், அமமுகவில் வெற்றி பெற்றார். அவர் வந்து இன்னைக்கு சொந்த முடிவு வந்து சொந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. அதை வந்து நாம் வேறு மாதிரி பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற கட்சிகள் ஏன் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே வந்து நான் சிவராஜசேகர் சொன்னது போல் 108 இடங்கள் வந்து பீப்புள் மேண்டேட், மக்கள் தீர்ப்பு வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு போட்டிருக்காங்க. குறைந்தது ஒரு 10 தான் குறையுது, 10 தொகுதி தான் குறையுது. அப்போ இந்த 10 தொகுதி கிடைக்காத பட்சத்தில் என்ன நடக்கும்னா, கண்டிப்பாக இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்படும், அல்லது குதிரை பேரத்திற்கு இடம் கொடுக்கப்படும், அல்லது மீண்டும் மக்கள் மீது மீண்டும் ஒரு தேர்தலை அந்த சுமையை சுமத்துகிற ஒரு சூழல் ஏற்படும். இந்த சூழல்கள் எல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் கொள்கை அடிப்படையில் திமுகவோடு பெரிய அளவில் மாறுபட்ட கட்சியாக தாவேகா இருப்பதாக தோன்றவில்லை. இன்னைக்கு வந்து திமுக எப்படி பெரியார் கொள்கை தலைவரோ அம்பேத்கர் கொள்கை தலைவரோ அப்படிதான் தாவேகாவுக்கும் பெரியாரும் அம்பேத்கரும் கொள்கை தலைவர்களாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மக்களுடைய தீர்ப்பை மதிக்கிற வகையில் தான் கொள்கை சிதையாமல் இன்றைக்கு அந்த உத்தியை வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்ற கட்சிகள் செய்திருக்கிறார்கள். அது தவறு இல்லை. சரி, ஓகே. பாக்கியராஜ் சார், இப்போ அடுத்தடுத்த காலகட்டத்தில் இது எப்படி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பாக்குறீங்க? ஏன்னா பல ஆண்டுகள் இந்த கூட்டணி அப்படிங்கிறது கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டணி விரிசல் ஏற்பட்டிருக்கு. அடுத்த தேர்தல் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ திமுக இனி தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடும் போது அது அடுத்த தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்க்க எப்படி அமையும்? திமுகவுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஒரு மறு சீரமைப்பு அங்கே தேவை. இப்போ இந்த டிபெண்டாக இருக்கிறது தானே ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துக்கிட்டே இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த 2 கட்சிகளுமே மிகப்பெரிய வாய்ப்புகளை தரவே இல்லை. அதாவது கார்பரேஷனில் கூட ஆரம்பித்த அந்த எலெக்ஷனில் ஆரம்பித்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்குமே இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை தரவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை அவர்கள் மத்தியில் இருக்குது. அது
சுருக்கமா அதனால இல்ல அது என்ன சொல்ல வந்தா ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேன். பாஜக ஆர்எஸ்எஸ் இங்க ப்ளே பண்ண ட்ரை ரெடியா இருந்தாங்க. அதை தவிர்ப்பதற்காக தான் நாங்க வந்து அது ரொம்ப முக்கியமான செய்திங்கிறதுனால இரண்டு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். இளைஞர்களுக்குடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டதின் விளைவு தான் அந்த கோவம் தான் இன்னைக்கு வந்து பெரிய மாற்றத்தை நோக்கி அது போயிருக்கு முதல்ல. ரெண்டாவது வந்து இந்த 10 வயது சிறுமி மட்டுமல்ல, இன்றைக்கு மாற்றத்தை விரும்பின எல்லாருமே அமைச்சர்களாக இருக்கிற வந்து அதில் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவங்க கற்றுக்கொள்ளலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே 3 வாரத்திற்கு முன்னதாக, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க சொன்னதெல்லாம் இன்றைக்கு கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இங்கே உள்ள கட்டமைப்புகள் மிக சிறப்பாக இருக்குது, கல்வியில் நம்ம சிறந்து விளங்குறோம்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஒரு சரியான ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தியிருக்குங்கிறது கவலை அளிக்குது. எப்படின்னா நேரத்தில் இது கல்வி சரியில்லை அப்படின்னு சொன்னவங்க, கட்டமைப்பு சரியில்லை, கல்வி சரியில்லை, கல்வி சிறந்த தமிழ்நாடா இருக்கு, அரசு மருத்துவமனை சிறப்பா இருக்கு அப்படின்றாங்க. ஆமா, அதாவது அந்தந்த எஜுகேஷனல் ஒருத்தர் வந்து அவர் வந்து சுற்றுப்புற சூழல் இணை அமைச்சராக வரக்கூடியவர், சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்றாரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா வந்து ஒரு இப்போ நம்மளே பேசுறோம் டிவியில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா அல்லது ஒரு அவேர்னஸா இப்ப ஒரு பீப்புளுக்கு புரியுற மாதிரி பேசுற கல்விக்கான நிதி கூட இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க மத்திய அரசு இப்ப சொல்றாங்க. அதான் திமுக முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. அது வந்து நிறைய கேள்விகள் அவங்க வந்து எழுப்புது. இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு கூட என்ன நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம், அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு சரியா இருக்குதா ஆஃப்டர் எலெக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இவங்க என்னன்னா இதை சரியாய் புரிந்து கொண்டு நடத்தணும். ரெண்டாவது, நீங்க நம்ம தலைப்புக்கு வந்தோம் திருப்பி அப்படின்னா, அதாவது இது அரசியல் எந்த மாற்றம் வரும் அந்த மாற்றம் வரும், இன்னைக்கு அரசியல்ல வந்து எதுவும் நிரந்தர எதிரி இல்லைங்கிறதெல்லாம் அதெல்லாம் இனிமே மாறணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு காக்ரோச்னு ஒண்ணு சொல்லி 2 கோடி பேர் இன்னைக்கு இணைஞ்சுக்கிட்டு இருக்கான் இளைஞர்கள். அதனால மாற்றம் சரியான எல்லைக்குள்ள வரணுமே தவிர தவறுதலான ஒரு எல்லைக்குள்ள போகக்கூடாது. செல்வன் சார், இப்போ வரக்கூடிய காலகட்டம் இது எப்படி எதை நோக்கி போகும்? திமுக அதிமுக பாஜக கூட்டணி கூட அமைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில செய்திகள்லாம் கூட பரவிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? அது எப்படி போகுன்றீங்க அடுத்த தேர்தல் கூட்டணியில? இன்னும் கூட நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட ஒரே மிகப்பெரிய திட்டம் என்னன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். சரி, யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஆமா, டீலிமிட்டேஷன் பில்லு, உமன் ரிசர்வேஷன் பில்லு, இந்த 4 பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த 4க்கும் திமுக நாடாளுமன்றத்தில் இப்ப சட்டமன்றத்தில் திமுக என்ன செஞ்சுக்கணும்? விஜய் எதுக்குன்னு சொன்னா எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணும். வெளிநடப்பு பண்ணது அது ஒரு நாடகம். அதே மாதிரி நாடாளுமன்றத்துல இந்த 4 பில்லு வரும்போது பாரதிய ஜனதா கட்சி அரசை எதிர்த்து வெளிநடப்பு பண்ணுவாங்க. யாரெல்லாம் மறைமுக சப்போர்ட்? நிச்சயமா சொல்றேன், திமுகவும் திரிணாமுல் காங்கிரஸும் வெளிநடப்பு பண்ணுவாங்க. அந்த பில்லு பாஸ் ஆகும். 2029 ஒரு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரும். ஒன் எலெக்ஷனுக்கு ஒன்னு. ரெண்டாவது, இந்த தமிழக வெற்றி கழகத்துல ஒரு 3 எம்எல்ஏ ரிசைன் பண்ண உடனே சேர்த்தது தப்புன்னு சொல்றீங்களே, திமுக 2006ல அண்ணா மறுமலர்ச்சி திமுகவில் இருந்து 3 எம்எல்ஏக்களையே வாங்கினாங்க சார். 3 எம்எல்ஏக்களை சீதாவை வச்சு கலைஞரே செஞ்சார் அந்த தப்ப. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திலிருந்து மைக்கேல் ராயப்பன் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதே போலவே அருண் பாண்டியன், இப்படி ஒரு 8 பேரை கட்சி மாற வச்சாங்க. இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு இவங்களுக்கு யோக்கியதையே இல்ல. ஒன்னு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க. அவங்க ராஜினாமா பண்ண பிறகு அவங்க சாதாரண உறுப்பினரா அந்த கட்சி அவங்க சேர்த்துக்கிட்டா என்ன தப்புங்க? உறுப்பினர் கார்டை எதுக்கு தலைமை செயலகத்துல தரீங்க? உறுப்பினர் கார்டை எதுக்கு தலைமை செயலகத்துல தரீங்க? சரி, விவாதம் பண்ண நேரம் இல்ல. சரி, ஓகே. நீங்க இதெல்லாம் உறுப்பினர் சால்வியா போடுறாங்க. அவங்க பணியோட மறுபடி சேர்றதா சொல்லிட்டா போயிடுறாங்களே தவிர தலைமை செயலகத்தை சால்வ போட்டுருக்காங்க. வந்து போட்டோஸ்லாம் இருக்கு. சரி, ஓகே. செல்வன் சார், ஒரு செய்திதான், திமுக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சேகர் பாபுடைய அட்டூழியம், மதுரை மூர்த்தியோட அட்டூழியம், இப்படி அமைச்சர் பெருமக்களுடைய அட்டூழியத்தை எல்லாம் மறுபரிசீலனை செய்யலன்னு சொன்னா திமுக கரையால் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்ததை போல அங்க இருக்கிற நாட்டாமைகள் எல்லாம் சேர்ந்து அண்ணாவின் இயக்கத்தை அழித்து விடுவார்கள். அழிந்து கொண்டிருக்கிறது திமுக. ஓகே, ஓகே, ஓகே. ஒரே ஒரு தேர்தல்ல ஒரு வறியோர் கிட்டத்தட்ட ஒரு சாமானிய நிலையில் இருக்கிறவர் பல பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அமைச்சர்களாக வந்திருக்கிறாங்க.
அவர்கள் ஆள்வதற்கு அதுக்கான ஒரு அவகாசத்தை கொடுக்கணும். அதாவது உடனே இப்போ இவங்க இன்ஸ்டாவில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர்கள் உடனே மீம்ஸை போட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து தவறான பிரச்சாரத்தின் மூலமாக பண்ணுறதுன்றது ஏற்புடையதல்ல. அவர்களுக்கு உரிய அவகாசத்தை தர வேண்டும், அவர்களை ஆள்வதற்கு விட வேண்டும். அதுக்குள்ளேயே அவர்களை நடக்கக்கூடிய தவறுகளுக்கு யார் பொறுப்பு இருக்கு? இல்லை அது இல்லை, அவகாசம்ன்றது நான் தவறுகளுக்கு இல்லை, அந்த தவறுகளுக்கு அதற்கு அதுவரையில தவறு நடக்குது சார். அப்போ அது எப்படி கடந்து போக முடியும்? ஆனால் அந்த விசாரணை நடக்குது, நடந்துட்டு இருக்கும் போது அவர்களுக்கு குறுக்கிடுச்சு அவர்களை வந்து பரந்தாழ்ந்து விமர்சிப்பதோ அவர்களை இது பண்றதோ ஏற்புடையதல்ல. அதை வந்து நீங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். நீங்க ஒரு கேள்வி திருப்பி கேட்டீங்க சிவராஜ்கிட்ட. அவங்க தோல்வியில் உங்கள் கூட தான் நின்னாங்க, நீங்கள் ஏன் வந்து தோல்வி என்னோடனே இன்னொரு இடத்துக்கு போறீங்க கேட்டீங்க. அது வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாஜகவோடு வந்து திமுக கூட்டணி அமைச்சுன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ வேறு வழி கிடையாது, பாஜக கூட போக முடியாது. இதுக்கு பிறகு எப்படி தெரியாது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் போக முடியாது. ஆகவே அது ஒரு விஷயம் இருக்குது. பாஜகவோட யார் போனாலும் அழிந்து தான் போவார்கள். எப்படி அதிமுக காணாமல் போயிடுச்சு அது மாதிரி தான், எப்படி வந்து சிவசேனா காணாமல் போச்சு அது போல தான். ஆகவே வந்து அந்த நிலைப்பாட்டை நிச்சயமாக திமுக தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எடுக்க முடியாது. ஆகவே வேற வழி இல்லை. அதனால அவங்க வந்து காங்கிரஸோடு அல்லது வந்து இருந்துதான் ஆகணுங்கிறது தான் நீங்க இந்த கேள்விக்கு பதிலான பதில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 பேருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி. இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு. சரி 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 வசந்தன் சரி 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 அனைத்திலும் சரி சரி வசந்தன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி. கிரியாஸின் ஏசி திருவிழா 5000 மதிப்புள்ள ஹாலிடே பேக்கேஜ் மற்றும் ரூபாய் 3990 மதிப்புள்ள சவுண்ட் பாரை இலவசமாக பெறுங்கள். ஏசி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 20,990. 30 மாதங்கள் வரை வட்டி இல்லாத தவணை முறை. அனைத்து வகையான பிராண்ட் ஏசிகளும் ஒரே இடத்தில். கிரியாஸ். Park Avenue, all the perfume, master blended by experts. Park Avenue, Euphoria, unleash your X factor. மணப்பெண்ணின் மனமறிந்து உருவாக்கப்பட்ட மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் பிரைட்ஸ் ஆஃப் இந்தியா. வசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை. டிஎஸ் பெருங்காயம். தற்போது முக்கிய செய்தி. 3 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக முன்னாள் சென்னை காவல் ஆணையர் அருண் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அருண் IPS காத்திருப்பு பட்டியலில் இருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதேபோல் காத்திருப்பு பட்டியலில் இருந்த அன்பு IPS சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP-யாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை நிர்வாக பிரிவு ADGP-யாக மகேஸ்வர் தயாள் IPS-ஐ நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 3 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக முன்னாள் சென்னை காவல் ஆணையர் அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அருண் IPS காத்திருப்போர் பட்டியலில் இருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதேபோல் காத்திருப்பு பட்டியலில் இருந்த அன்பு IPS சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP-யாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை நிர்வாக பிரிவு ADGP-யாக மகேஸ்வர் தயாள் IPS-ஐ நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குத்தும் எய்யும் வெயில் காலம் வந்ததே, குத்தும் எரிச்சலால் வேறு குரு வந்ததே. காலம் கூல் கூல் டர்மி கூலின் காலம். டர்மிகூலின் நீம் மற்றும் துளசி ஃபார்முலா வேர்க்குருவை நீக்கி கூல் நிம்மதி தரும். கேஸ் பார்க்
99 rupees. 200 டியோ 99ல வெறும் எனக்காக. ஒரு கேஎஸ் பார்க் 99 rupees. 99ல வெறும் எனக்காக. வாவ். Sorry boys. KS Park Deals இப்ப 99 rupeesல எல்லாருக்கும். ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட பஸ் புக் பண்ணுங்க. பஸ் சுத்தி சுத்தி பாத்துக்கோ. வசதி போல புக் பண்ணிக்கோ. அபி பஸ் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. துணி துவைக்கும் போதே ஆழமயக்கும் சாஃப்ட் டச் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. பால்கனிய பூக்கடையா மாத்தியது கருப்பு தான். ரசியல வாசோ வீச காரணமே கருப்பு தான். 2x French perfume ஓட பவர் எல்லாத்தையும் விட சிறப்பு. சாஃப்ட் டச் கருப்பு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் ப்ரூஃப். சூப்பர் ஸ்டார் மச்சான் இது போட்டு பாரு. வீடு ஜிகு ஜிகு ஜா. ஹாப்பி செகண்ட் ஹனிமூன். ஆண்டி இங்க வாங்க. பரவாயில்லப்பா. என்ஷோர் ஸ்ட்ரெங்த் ப்ரோ இதில் 30 கிராம்ஸ் புரோட்டீன் போன்ற நியூட்ரியன்ஸ் உடம்பின் 7 சிஸ்டம்ஸ்க்கும் பலமும் ஊட்டமும் கொடுக்கும். இந்த தடவை லவ் மேரேஜ். என்ன ஹேண்டில் பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரெங்த் இருக்கா? என்ஷோர் ஸ்ட்ரெங்த் ப்ரோ உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் சக்தி. உங்க தங்கம் வெள்ளி பொருட்களை வேறு எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஹெல்த்தை பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சா எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப பிடிச்சிருந்து அப்படி எல்லாம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. மனசுக்கு நிறைவா சாப்பிடுங்க. கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையலை கொடுக்குற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயிலுக்கு மாறுங்க. பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில். ரைட்டா யோசிங்க, பி ரைட் வாங்குங்க. Lens 360 செய்தி அலசல்கள் powered by Ultratech, India's #1 cement, co-powered by TVS Orbiter, always on the move, sponsored by Space Baby Face Powder, special occasion-க்கான special powder, co-sponsored by Satya, உங்கள் சத்யாவில் குளு ஏசி ஆஃபர், அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில், associate sponsor Fevicol, நாற்காலி மேல உங்க கண்டுபட்ட அதுக்கு நீண்ட ஆயுள் கண்ணா. வணக்கம், இது லென்ஸ் நியூஸ் 360. இன்னைக்கு லென்ஸ் நிகழ்ச்சியில பல்வேறு செய்திகளையும் அதன் கோணங்களையும் அலசி ஆராய இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பேசுபொருளாகும் இணையதள ஆதிக்கம், நடந்த மாற்றம் என்ன? வாங்க பார்க்கலாம். நாங்க கோட்டை விட்ட இடம் இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்னு திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பகிரங்கமா ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு 2 வருஷத்துல தமிழகத்தின் அரசியல் திசைய தன்வசப்படுத்தி இருக்காரு விஜயின் தாவேகா. உடன்பிறப்பின் குரல், இணையதளம், பஞ்சுடன் கூடிய பேச்சு நடை அறிக்கைகள் அப்படின்னு தன்னுடைய உத்திகளை அதிரடியா மாத்தி தாவேகாவை எதிர்கொள்ள புதிய டிஜிட்டல் பாய்ச்சலை தொடங்கி இருக்காங்க திமுக. விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய நாள் முதலே டிஜிட்டல் களத்துல முழு கவனத்தையும் செலுத்திட்டு வராங்க. மாநாட்டு அறிவிப்பு முதல் கொள்கை